எல்லோருக்கும் வணக்கம். சுத்த மக்குப்பைய ஷேர் மார்க்கெட்டா இருக்குங்க நண்பர்களே. நிஃப்டி மட்டும் தனியா மேல ஏத்திட்டே போறாங்க. ஆனா போர்ட்போலியோல ஒன்னையும் காணோம். போர்ட்போலியோல ஏறுது, நான் இல்லைன்னு சொல்லல. 1-2 ஸ்டாக் 5% 10% ஏறுது, நான் இல்லைன்னு சொல்லல. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஓரியன்டா போட்டு வச்சிருக்கிற ஃபண்டுகளும் மேல ஏறுது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா மொத்தத்துக்கு நெட்ட ட்ரேடிங் அக்கவுண்ட்ல போர்ட்போலியோ எடுத்து பார்த்தா அது ஒன்றும் பெருசா ஏறல, 0.5% இறங்கி தான் கிடக்குது. ஸோ நிஃப்டி 26,000 அப்படின்ற மைல்கல்ல தாண்டி முதல் முறையா க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா யாருக்குமே பெருசா சந்தோஷம் வரல. மேபி உங்களுடைய அக்கௌண்ட்டுகள்லாம் இன்னைக்கு ரொம்ப ப்ராஃபிட்டா என்ன அப்படின்றது தெரியல. எனக்கு தனிப்பட்ட முதலீடுகள் மாஸ் காட்டவில்லை. அதற்கு பதிலாக 0.5% இறங்கி தான் கிடக்கு. நீங்க கேட்கலாம், தியாகம் உனக்கு டெய்லி ஏறிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு. ஆமா, டெய்லி ஏறிட்டே இருந்தாதான் அது ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கும். ஏன்னா உலகத்துல மற்ற இடங்கள்ல எல்லாமே அமெரிக்காவை தவிர்த்து எல்லாமே ததியினத்துவம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா பரவாயில்ல. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி ஏறிக்கிட்டே இருக்க வேண்டியதானே. இண்டெக்ஸ் மட்டும் ஏத்தி என்ன பண்றது நண்பர்களே? பொதுவா ஜாதகத்துல ஓரளவுக்கு பெட்டரா இருந்தா போதும், அந்த ஷேர் மேல ஏறி வந்துரும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கணிப்பு. அதாவது டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கா இந்த சரிகமா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு ஒரே நாள்ல 16% ஏறி போக்கஸ்ல வந்திருக்கான். சரி, நீ முதல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியா, உங்ககிட்ட கடன் என்பது இல்லையா, அதே மாதிரி உன்னுடைய வேல்யூவேஷன்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அந்த ஷேர் என்னைக்கு இருந்தாலும் அவனுடைய 52 வீக் லோல இருந்து மேல் நோக்கி வரலாம் என்பதுக்கு இன்னும் ஒரு உதாரணம் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன். இந்த சரிகமா அப்படின்ற ஷேர் இது ஒரு 3 வருஷ பீரியட்ல பாருங்க, இந்த ஷேர் என்னாச்சு, ஆல்மோஸ்ட் 500 ரூபாய் ரேஞ்சில இருந்து அவனுடைய இயர் லோ ஏப்ரல் மாசம் போன வருஷம் வந்திருக்கு 300 ரூபாய். அதுக்கப்புறம் ஒரே வருஷத்துல 1.5 வருஷத்துல 600 ரூபாய் வந்திருக்கு. என்ன கசக்குதா? அப்ப இது போன்ற கம்பெனிகள் இதுல யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா ஒரு நம்பிக்கை தான். ஜாதகத்தை எடுத்து பார்க்க வேண்டியதான். ஓகே, டிவிடெண்ட் கொடுக்குறா, கடன் கம்மியா இருக்கு, அப்ப அவனுக்கு கெட்ட நேரம் இருக்கு. என்னைக்கு நல்ல நேரம் இருக்கோ அவன் மேல வந்துருவான்னு நம்பிக்கையா கோந்திருக்க வேண்டியதான். அப்படிதான் எஃப்ஐஎஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் 17% இந்த ஷேரை வாங்கி வச்சிருக்காங்க. டிஐஸ்ல ஆல்மோஸ்ட் 3% இந்த ஷேரை வாங்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டே இருந்தாங்க. கடைசியில பார்த்தா ஒரு நல்ல லாபம் அப்படின்றத எடுத்துட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த இ-கிளர்க்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர், பொதுவாக நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஷேர் ஓரளவுக்கு நல்ல ஷேராக இருந்தால் 20% இறங்கி திரும்புறா, அல்லது 40% அவனுடைய உச்சத்திலிருந்து இறங்கி திரும்புறா, அல்லது ஒரு 80% அவனுடைய உச்சத்திலிருந்து இறங்கி திரும்புறா நல்ல ஷேரா இருக்கும் பட்சத்தில். ஆனால் சில ஷேர்கள்லாம் பார்க்குறோம் 10% இறங்கினாமே அவனை திருப்பி விட்டுறானுங்க. இந்த இ-கிளர்க்ஸ் வச்சிருக்கிற ஷேர்லாம் யார் வச்சிருக்கீங்க தெரியல. உங்களை பார்த்து நாங்கள் பொறாமப்படவில்லை, பொறாமையெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அதாவது இவன் சமீபத்தில் வெறும் 10% இறங்கினா, இறங்கணுனையுமே அவனுடைய பழைய ஹையை வந்து ஒரு இடம் தொட்டு காமிச்சிட்டு வந்துட்டான். இதுக்கு முன்னாடி நம்ம இவனை பார்த்துட்டு இருக்கீங்கள, ஒரு 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட இந்த வருஷம் மே மாசம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் 2200. அதுக்கப்புறம் மேலே போயிட்டு மறுபடியும் ஒரு 10% இறங்கணுமே ஏறி இருக்கான்னா இது சாதாரண ஆள் கிடையாது. அப்படி நீ என்னப்பா செக்டர்ல இருக்க அப்படின்னு பார்த்தா அவங்க எல்லாம் அனலிட்டிக்ஸ், ஆட்டோமேஷன் அண்ட் அனலிட்டிக்ஸ்ல இருக்காங்களா. அதனால மேபி நீ எல்லாம் நல்லா தான் இருப்ப. முதலீட்டாளர்களும் அதுக்கு தகுந்த மாதிரி எஃப்ஐஎஸ் டிஐஸ் 2 பேரும் போட்டு வாங்கியிருக்காங்க. அவங்க எஃப்ஐஎஸ் ஒரு 11% ஹோல்டு பண்றாங்க இந்த கம்பெனில. இந்த டிஐஸ் ஆல்மோஸ்ட் 23% ஹோல்டு பண்றாங்க. இதுல யாருடைய முடிவு நல்லா இருக்கு? மியூச்சுவல் ஃபண்டில் எத்தனையோ மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கு. அதுல யாரு நல்லா சரியான ஒரு பிளானிங் பண்ணி எடுத்திருக்காங்கன்னா இந்த ஹெச்டிஎஃப்சி லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் தான் 9.42% ஹோல்டு பண்றாங்க. ஸோ அவங்களுடைய ஹோல்டிங் தற்போது வரைக்கும் உச்சத்துல தான் இருக்கு. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட் எல்லாம் ரொம்ப மாறி போச்சு. ஒரே நாள்ல 4% 5% அப்படின்ற மாதிரி மிக எளிமையா இறங்கிடுறானு. இந்த பாலிசி பஜார், பிபி ஃபின்டெக் எல்லாம் ஒரே நாள்ல 6% இறங்கிருக்கு. ஸோ இப்போ சமீபத்துலாம் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், முதல்ல 10% இறங்குச்சுனாவே பெரிய கிராஷ் அப்படிம்பாங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை பொறுத்து. ஏன்னா ஒரே நாள்ல 10% இறங்கிட்டான்னா மொமெண்டம் பிடிச்சி அடுத்த 2-3 நாள் இறங்கினான்னா ஆல்மோஸ்ட் ஒரே வாரத்துக்குள்ள 30% காலி ஆயிடும். அந்த காலத்துல அதை வந்து ஒரு கிராஷா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாம் சர்பத்து குடிக்கிற மாதிரி இப்பெல்லாம் பார்க்கும்பொழுது 4% 5% அசால்ட்டா இறங்குறானுங்க. இன்னைக்கு ஒரே நாள்ல 20% ஏறி அடுத்தடுத்த நாட்கள்ல 5% 10% 15% ஏறி இறங்கி எங்க ஆரம்பிச்சானா மறுபடியும் அங்கே கூட வந்து விழுந்துடுறாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வாலட்டிலிட்டியா மாறிடுச்சு. ஸோ கரெக்டா பார்த்து ஸ்டாக்கில் எடுத்தா ஒரே வாரத்தில் இந்த காலத்துல எல்லாம் 10% அப்படின்றதெல்லாம் அசால்ட்டாவும் மாறிடுச்சு. அதே மாதிரி தப்பான ஸ்டாக்குகள் நம்மளுடைய கையில இருக்கு அப்படின்னா அசால்ட்டா 5% 10% ஒரே வாரத்துல நம்மளுடைய போர்ட்போலியோல ஓட்டையை போட்டு விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ காலம் ரொம்ப மாறி போச்சு.
கேப்ரி குளோபல் அப்படின்னு ஒரு ஷேர் நண்பர்களே, ரொம்ப காலமாக இவங்களுடைய ஷேர் ஹோல்ட், இந்த ஷேர் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்கள ரொம்பவுமே பொறுமையை சோதிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த பொறுமையை சோதிச்சுட்டு திடீர்னு பிரைஸ் கொடுப்பான். 2023 இப்படித்தான் ஒரு 7-8 மாசம் படுத்து கிடந்தது. டபார்னு ஒரே நேரத்துல உச்சத்துக்கு போயிட்டு அப்புறம் கீழே வந்து படுத்துக்குச்சு. இப்போ ஒரு 6 மாசமா படுத்து கிடக்கு. சோ இப்ப இந்த 2024 ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆக மொத்தம் இந்த கேப்ரி குளோபல் அப்படின்ற ஷேர்னுடைய பொறுமை பயங்கரமா இருக்கு. இந்த ஷேர் வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 2% ஏறி இருக்கா. முதலீட்டாளர்களை வந்து பார்த்தோம்னா டிஐஸ் எல்லாம் முதல்ல 4% ஹோல்டு பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப 14% ஹோல்டு பண்றாங்க. உங்களுக்கு தெரியாதுல்ல, டிஐஸோ எஃப்ஐஸோ பெரிய அளவுல ஹோல்டிங் பண்றாங்கன்னா அந்த ஸ்டாக் என்னைக்காவது பல்க் டீல் அல்லது பிளாக் டீல்ல வந்து பேர் வந்து அடிபடும். அந்த சமயத்தில் இந்த ஸ்டாக் மேலேயோ கீழே ஹெவியா ஏறி இறங்குவான். அந்த வகையில் இந்த கேப்ரி குளோபல் வந்து என்னைக்காவது ஒரு நாள் டபக்குன்னு 300 ரூபா வந்துச்சுன்னா சந்தோஷம் தான் நண்பர்களே. பிரமல் பார்மா ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? உண்மையிலேயே உங்களுக்கு தாங்க ஜாக்பாட். கடந்த 3 வருடங்களா பார்க்கும் பொழுது வெறும் 66 ரூபா இருந்த பங்கு 2023 நான் என்னமோ 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். 1.5 வருஷம் தான். மார்ச் மாசம் 2023 66 ரூபா இருந்த பங்கு இப்ப 226 ரூபா. நல்ல அருமையான லாபம் தான். உங்களுக்கு இன்னும் ஒரு சந்தோஷம் என்னன்னா, இன்னைக்கு ஒரே நாள்ல 5% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. நண்பர்களே, பணம் சம்பாரிச்சு கொடுக்கறது லக்கு நம்மளுக்கு வேணும் அப்படின்றது உண்மைதான். சோ இந்த ஐபிஓக்கள் இப்போதைக்கு 2 ஐபிஓக்கள் ஓபன் ஆயிருக்கு. அதாவது இந்த மான்பா பினான்சிங்கோட க்ளோஸ் ஆயிருக்கு நினைக்கிறேன், ஆல்ரெடி க்ளோஸ் ஆயிருக்கும். சோ ஓபன் ஆயிருக்கக்கூடிய 2 ஐபிஓக்களுடைய கிரே மார்க்கெட் பிரீமியமே மேபி கிடைச்சதுன்னா சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் காமிச்சுக்கிட்டு இருக்கு. சோ யாருக்கெல்லாம் இந்த ஐபிஓ அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் கிடைச்சதுன்னா சந்தோஷமா தான் இருக்கும். அப்படிங்கிறது இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் மார்க்கெட் சொல்லிக்கிட்டு இருக்கு. நடந்தா ஓகே தான். இந்த ஹெச்இஜி அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கெல்லாம் ஒரு கட்டத்தில் 10% எல்லாம் பிளஸ்ல இருந்தா அதுக்கப்புறம் 5% பிளஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கான். இதுக்கு காரணம் இந்த ஷேர் வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் கொடுக்க போறாங்க அப்படின்னா. இதே மாதிரிதான் சமீபத்தில் ஸ்டாக் ஸ்பிளிட் சம்பந்தப்பட்ட நியூஸ் வந்து டாக்டர் ரெட்டி ஷேர்ல வந்துகிட்டு இருந்தது. அப்ப வந்து இவன் பெருசா ஜம்ப் அடிக்கல. 10% எல்லாம் ஏறி எங்க ஏறி இருக்கான். அதுக்கப்புறம் அந்த நியூஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கீழ் நோக்கி தான் இறங்கி இப்ப சப்போர்ட் லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். இன்னைக்கு கூட சுமாரான மார்க்கெட்ல இவன் ஆல்மோஸ்ட் வந்து 3/4% ஏறி இருக்கான். அது எங்க இருந்து இருக்கான்? 6600 இருந்து ஏறி இருக்கான். அப்ப இவன் ஒருவேளை மேல் நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? கடந்த 6 மாசத்துல வந்து ஆல்மோஸ்ட் 7062 ரூபாய் வந்தவன் கீழே 6500 வரைக்கும் போயிட்டு மறுபடி கீழ இருந்து மேல் நோக்கி ஒரு 600 ரூபா அல்லது ஒரு 1000 ரூபாய் மேல் நோக்கி ஏறி வருவானா அப்படின்ற எதிர்பார்ப்பு இந்த ஷேரை வச்சிருக்கவங்க கிட்ட இருக்கு. நண்பர்களே, என்னைக்குமே நான் பார்த்த வரைக்கும் மெட்டல் ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் இந்த என்பிஎஃப்சிஸ், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்பவே முடியாது அந்த ஸ்டாக்ஸ்னுடைய பிரைஸை. என்ன காரணம்னா திடீர்னு மேல் நோக்கி இருப்பானு, கீழே வருவானு, மேல் நோக்கி ஏறுவானு, கீழ் நோக்கி வருவானு, ரொம்பவுமே ஜிக்ஸாக்கா ஏறது மட்டும் இல்ல, அதனுடைய டிஃபரன்ஸ் பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஹை பாயிண்ட்டுக்கு லோ பாயிண்ட்டுக்கும் அசால்ட்டா 30% காட்டுவாங்க. அந்த வகையில் இந்த ஆர்மன் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இந்த ஆர்மன் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னுடைய P&L பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அடடே அருமையா அப்படின்ட்டு முதல்ல 3 கோடியில் ஆரம்பிச்ச அவங்களுடைய லாபம் இப்போதைக்கு 170 கோடி வட்டிக்கு விட்டே சம்பாதிச்சுட்டாங்க போல. சோ அந்த வகையில் இந்த ஆர்மன் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்ற ஷேர்னுடைய இன்வெஸ்டர்ஸ் எப்படி இருக்காங்க, FISDs பெருசா பணத்தை போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா டிஐஸ் எல்லாம் முதல்ல பெருசா பணம் போடல. இப்ப டபார்னு அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் 6% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அந்த வகையில இப்ப இந்த ஷேர் தற்போதைக்கு இயர் லோ அப்படின்றதுல இருக்கு 1600 ரூபாய். அந்த 1600 ரூபாயில இருந்து டபக்குன்னு 2600 ரூபாய்னு வர போறானா இல்ல வெறும் 600 ரூபாய் வர போறானா அப்படின்றது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். எதை பண்ணாலும் இவனுங்க எல்லாம் அடங்க மாட்டாங்க. பாத்தீங்களா, ஒரு வருஷத்தினுடைய மூவ்மெண்ட் அல்லது ஒரு 8 மாசத்தினுடைய மூவ்மெண்ட் எல்லாம் பாத்தீங்களா, இந்த NBFC போன்ற கம்பெனி எல்லாம் பெருசா விளையாடுவானுங்க. அந்த காலத்துல வில்லன்களை ஏமாத்துறதுக்கு ஒரு டான்ஸரை கூப்பிட்டு வந்து டான்ஸ் ஆடுமா, அந்த சமயத்தில் நாங்க அவனை ஏமாத்திரோம் அப்படின்ற மாதிரி ஒரு டான்ஸ் வைப்பாங்க. அது மாதிரிதான் திடீர்னு ஒரு வால்யூம் ஒன்று நடக்க விட்டு ஏமாத்தி விட்டு போயிடுறாங்க. இந்த AstraZeneca அப்படின்ற ஷேர் வந்து நேற்று மிகப்பெரிய ஒரு வால்யூம் அப்படின்றது நடந்திருக்கு. சமீபத்தில் இல்லாத ஒரு மிகப்பெரிய வால்யூம். அந்த வால்யூம்னால என்ன ஆயிருக்குன்னா 14% நேற்று ஏறிச்சு. அது யாருக்கு கை மாத்தி விட்டாங்கன்னு தெரியல. கடைசியில பார்த்தா இன்னைக்கு 5% அந்த AstraZeneca இறங்கி இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ஷேர்கள்ல எப்பெல்லாம் ஒரு ஹை வால்யூம் அப்படின்றது நடக்குதோ, இதுக்கு முன்னாடி பாத்தீங்களா ஒரு ஹை வால்யூம் அப்படின்றது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தலகுப்புற உளுந்துறான். அதாவது யாருக்கோ ஒருத்தர் கை மாத்தி விட்டுறானுங்க, அதுக்கப்புறம் அந்த ஷேர் கீழே இறங்கிரு. அதுக்கப்புறம் இப்போ ஒருக்க கை மாத்தி விட்டுருக்காங்க. இனி இது கீழே உழுகுதா இல்லையா அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும்.
கோல்டு பிரைசஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மேல் நோக்கி தான் ஏறிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் நிப்டி 1 லட்சம் வருதா இல்ல கோல்டு முதல்ல 1 லட்சம் ரூபாய் வருதா அப்படின்ட்டு. இந்த சமயத்துல FIS டேட்டா எடுத்து பார்க்கணும்னு வச்சுங்களேன், அவன் நம்மள போன வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவன் பணம் போட்டு நம்மள ரொம்ப செழிப்பா வச்சிருந்தான். கடைசியில பார்த்தா இந்த 2-3 நாளா பிடிச்சி வித்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டேட்டா என்ன அப்படின்றது தெரியல. பட் போன வாரம் வெள்ளிக்கிழமை 14,000 கோடி ரீபேலன்ஸ்க்காக அவங்க பணம் போட்டாங்க. அப்போ செழிப்பா நம்மளை வச்சிருந்தான். அதுக்கப்புறம் ஒரு 2 நாளா மார்க்கெட் ரொம்ப சுமாரா தான் இருக்கு. இத்தனைக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு 2,784 கோடி வித்து விட்டு தான் போனாங்க. நம்மளுக்கு என்ன தெரியுமாங்க, அவங்க வாங்க வந்தா டிஐஸ் விற்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க, அவங்க வித்தாங்கன்னா டிஐஸ் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ பேலன்ஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு பர்ஃபெக்டா இருக்கு. கண்ணுக்கு தெரியாத எதிரி எவனாவது ஏதாவது ஒருத்த பண்ணி விட்டானா தான் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நண்பர்களே, இப்போதைய உண்மை ஷேர் மார்க்கெட்டை நல்லா புரிஞ்சு பார்த்தீங்களா? அதாவது அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கும் இந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கம்பாரிசன் அப்படின்றது பண்ணி பார்க்க முடியும். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட்டை பொறுத்து, மார்க்கெட் பியர் மார்க்கெட்டாக இருந்ததுன்னா அப்போ நிறைய ஷேர்கள் பெருசாக கீழே இறங்கிடுவான். சம்பந்தமே இல்லாமல் நல்லா தான் இருப்பான் ஃபண்டமெண்டல், இருந்தாலும் மார்க்கெட் சரியில்லைன்னு கீழே இறக்கி விட்டுருவானுங்க. இப்போ அதே மாதிரி மார்க்கெட் நல்லா மேல் நோக்கி ஏறிச்சுன்னா ஒரு சாதா ஷேர்களை கூட மேல் நோக்கி ஏற்றி விட்றதுக்கு அந்த காலத்தில் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி நடக்குது. ஆனால் பர்சன்டேஜ் பேசிஸ் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், இப்போ ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள தனித்தனியாக பியர்ஸ் புல்ஸ் அப்படின்னு தனியாக இல்லை. இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நிப்டி 50 இண்டெக்ஸ் மொமெண்டம்ல தான் இருக்கு, புல்லிஷா தான் இருக்கு. உண்மை, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க நல்லா ஆராய்ச்சி செஞ்சு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள ஸ்டாக்குகளுக்குள்ள தனித்தனியா புல்லு பீர் அப்படின்னு இருக்கு. இப்ப திடீர்னு பார்த்தோம்னாக்க நம்ம பெருசா ஒரு 40% 60% இறக்கி விடுற பங்குகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே வந்ததுனாவே அது கிட்டத்தட்ட பீரி ஸ்டாக்ஸ் அப்படின்ற மாதிரி தான். அப்ப அந்த ஸ்டாக்குகளும் கலந்து இருக்கு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள. அதே மாதிரி புல்லிஷா இருக்கக்கூடிய ஸ்டாக்குகளும் கலந்துருக்கு. ஸோ என்னுடைய கருத்து என்னன்னா, இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள நீங்க பியர் மார்க்கெட் வரட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றக்காக நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். அப்படி இப்போ ஷேர் மார்க்கெட்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. நல்லா கணிச்சு பாருங்க, ஒரு 40-60% இறங்கின ஷேர்ஸ் நல்லா ரெக்கவரி ஆகிறான். அதே மாதிரி மேல நல்லா ப்ராஃபிட்டா இருந்த ஸ்டாக்ஸ் இவனுங்கெல்லாம் எங்கெங்க இறங்க போறானுங்க அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் ஆகட்டும், ரயில்வே ஸ்டாக்ஸ் ஆகட்டும், அவனுக்கு கீழே உளுந்தானுங்களா இல்லையா? ஸோ இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதை நாம டக்குன்னு எவ்வளோக்கு எவ்வளோ வேகமா புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் லாரியில பணம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்காம வெறும் இண்டெக்ஸை மட்டும் ஏற்றி அவங்கள ஏமாத்தி அவங்கள எந்த ஸ்டாக்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாம பண்றானுங்க போல. அதே மாதிரி நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டாம், அதான் மார்க்கெட் மேல் நோக்கி ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அப்படியே தலை குப்புற விழுந்துருது இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ், ரயில்வேஸ் அந்த மாதிரி. ஸோ மார்க்கெட்டை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவனுக்கு இந்த மாதிரி உள்ள ஏதோ ஒரு வேலை பண்றானுங்க அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல முக்கியமான நியூஸ் என்னன்னா, இத்தனை நாள் ஊம கொட்டாய் மாதிரி அது பாட்டுக்கு தனியா சுத்திக்கிட்டு இருந்தது HDFC பேங்க். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் சும்மா கரடிகளே பயப்படுற மாதிரி லாஸ்ட் மினிட்ல பாத்தீங்களா, லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல மார்க்கெட் ஸ்வங்கின்னு மேல வந்துட்டான். ஸோ கரடிகளே பயப்படுற அளவு இன்னைக்கு மார்க்கெட் ஏத்தி வச்சதுல இன்னைக்கு யார் முக்கிய காரணம்னா இந்த HDFC பேங்க் தான். கொஞ்ச நாள் பிக்சர்லயே இல்லாம இருந்தா இன்னைக்கு அவன் முன்னாடி ஓடி வந்து நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி மேல ஏத்தி விட்டான். அதே மாதிரி இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா அதனோட இண்டெக்ஸினுடைய வெயிட்டேஜ் அந்த அளவுக்கு தான். ஸோ நிஃப்டி மீடியா இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் 3% ஏறி இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் ஜீல் அப்படின்ற கம்பெனி பாசிட்டிவ், அதே மாதிரி சரிகமா அப்படின்ற கம்பெனி பாசிட்டிவ். ஸோ இந்த சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு எல்லா பக்கமே ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றத பண்ணியிருக்காங்க. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் தான் சொல்லி கொடுமுடிய ஒரு 0.25% ஏறி இருக்கு. அதுலயும் முக்கியமா யாரு அந்த இண்டெக்ஸ் லீடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் கிரிட். டே பவர் கிரிட், நீ ஏற அந்த உன் பேரை வச்சிருக்கிற அந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் எங்க நெஞ்சுக்குள்ள கத்தி விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணு அப்படின்ற மாதிரி நான் உங்ககிட்ட கோரிக்கை வச்சுக்கிறோம். நண்பர்களே, அதே மாதிரி கோல்டு ஸ்டாக்ஸுமே கொஞ்சம் மிக்சடா இருக்கு. அதாவது கோல்டு இப்ப நல்ல உச்சத்துக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி நியூஸ் இதுக்கு முன்னாடி எல்லாம் வரும்பொழுது எல்லா ஸ்டாக்ஸுமே ஏறி இருப்பான். அதை கோல்டை பேஸ் பண்ணி ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ், கோல்டை பேஸ் பண்ணி ஆர்னமெண்டா செஞ்சு விற்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாரும் இருப்பான். ஆனா இன்னைக்கு போய் பார்த்தா எல்லா ஸ்டாக்ஸுமே ஏறல. முத்தூட் ஃபைனான்ஸ் ஏறி இருக்கான், சிலதெல்லாம் ஏறல. அந்த மாதிரி ரொம்ப மிக்சடா இருக்கு. ஸோ கோல்டுக்கே இன்னைக்கு ஒரு மாதிரி ஆப்படிச்சு விட்டாங்க. நண்பர்களே, இந்த ஹிண்டால்கோ அப்படின்ற கம்பெனி 52 வீக் ஹையை டச் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கான். இவன் மட்டும் சந்தோஷமா இருக்கான். மற்ற மெட்டல் கம்பெனிஸ் செயில் ஆகட்டும், டாடா ஸ்டீல், அது போன்ற நிறைய கம்பெனிகள் NMDC நிறைய கீழே படுத்து கிடக்கு. பட் இவன் மட்டும் தனியா போய் ஹிண்டால்கோ மேல இயர் ஹையை தாண்டி இயர் ஹையை டச் பண்ணி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த மாதிரி
நிறைய பங்குகள் தனித்தனியா பிஹேவ் ஆகுது. அதனால உங்களுடைய ஸ்டாக் செலெக்ஷன் வந்து கரெக்டா இருந்துருச்சுன்னா நீங்க இப்பத்த மார்க்கெட்ல நீ ஜெயிச்சுக்கலாம் அப்படின்ற நிலை வந்துருச்சு. அதாவது மார்க்கெட்டே கீழே நிப்டி கிராஷ் ஆகி கீழே போனாலும் நல்ல கரெக்டான பங்குகளா இருந்தா அவன் தனியா கிராஷ் ஆக மாட்டான், அவன் வேற மாதிரி ரூட் எடுத்து போவான் அப்படின்ற மாதிரி வித்தியாசமான மார்க்கெட்டுக்குள்ள இப்ப நம்ம இருக்கிறோம். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா இருந்து எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.